இன்னைக்கு நம்ம படக்கலாம் ஷோல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குபேரா. என்னப்பா படம் ஓடிட்டு இருக்கு அதுக்குள்ள ரிவ்யூவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஷோவே ஒரு ட்வீட்டை பேஸ் பண்ண ரிவ்யூ ஷோ அப்படின்றனால பெங்களூர்ல படம் முடிஞ்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ் ட்ராக்கர்ஸ் ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. அங்க இருக்கிற ஃபேன்ஸோட ட்வீட்டை பேஸ் பண்ணி இந்த ரிவ்யூ இருக்க போகுது. வாங்க ஷோக்குள்ள போலாம். Kubera, what an intro scene of Dhanush. No other star actors will accept for this. The performer Dhanush has completely surrendered himself. எப்பவுமே தனுஷ் அவரோட படங்கள் ஒரு நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய சந்திச்சிருக்கலாம். குறிப்பா சொன்னா மரியான்லாம் ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் சந்திச்ச ஒரு படம். ஆனா அந்த படத்துல எல்லாரும் பாசிட்டிவா சொன்ன ஒரே ஒரு விஷயம் தனுஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். படம் எப்படி இருந்தாலுமே தனுஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம குறைச்சு இடப்படவே முடியாது. அதுவும் இந்த படத்துல ஒரு பிச்சைக்காரர் ரோல்ல பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட பிளஸ்ஸாவே அதுதான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே ஃப்ரேம்ல அழகா இருக்கிற மாதிரியான ரோல்ஸ் தான் தேடி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் இந்த மாதிரியான ரோல்ஸ் பண்ணும்போது அவங்களே பண்றாங்களே நம்ம ஏன் பண்ணக்கூடாது, கதைக்கு முக்கியம்னா நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வருவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. குபேரா ஃபர்ஸ்ட் ஆஃப் பத்தி ஒரு டீடைலான ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்க. குபேரா ஃபர்ஸ்ட் ஆஃப் குட் அண்ட் எங்கேஜிங் சோஃபர். முதல் 15 நிமிஷம் கதையை செட் பண்றதுக்கு டைம் எடுத்திருக்காங்க. ஒன்ஸ் தனுஷ் சார் என்ட்ரிக்கு அப்புறம் படம் அங்கிருந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லைட்டா சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கு. பட் இருந்தாலுமே அது பெரிய அளவுல தெரியல. மேஜரான ட்விஸ்ட் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிடையாது. பட் இருந்தாலும் சேகர் கமலா சார் அவரோட ஸ்கிரீன் பிளேல எவ்ரி சீனும் நம்மளை பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. தனுஷ் சாரோட எக்ஸ்ட்ரானரியான நடிப்பு இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஸ்பிகா மேம் ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் தான் வராங்க. பட் இருந்தாலும் அதுவும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. நாகார்ஜுனா அண்ட் தனுஷ் சீக்வன்ஸ் ஆர் செட்டப் சோ வெல் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ போட்டிருக்காரு. இன்டர்வல டீசெண்டா முடிச்சிருக்காங்க. பட் செகண்ட் ஆஃப்கான ஒரு ஹைப்ல ஆடியன்ஸ் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ எங்க பார்த்தாலும் வந்துட்டு இருக்கு. டோலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற பேஜில் அஃபிஷியலாக படத்தோட ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதாவது ஓவரால் படத்தோட பாசிட்டிவ்ஸ் எது இருக்கு, இந்த படத்தை எப்படி வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தனுஷ் சாரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே டாப் நாச் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாகார்ஜுனா அண்ட் ராஸ்மிகா கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சேகர் கமலாவோட ரைட்டிங் சூப்பராக இருந்திருக்கு. டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். எமோஷனல் சீன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் 5க்கு 3.25 அப்படின்னு ரேட்டிங் போட்டு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்த படத்தை நம்ம பார்க்கறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்கணும் அப்படின்றத அவங்க அந்த ட்வீட்லயே மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய எமோஷனல் சீன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளஸ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த எமோஷனல் சீன்ஸ் கனெக்ட் ஆனனால செகண்ட் ஹாஃப் ரொம்ப அழகாவே போயிருக்கு. இந்த குபேரா படத்துக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ட்வீட்டை நம்மளால பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த ட்வீட் நம்ம பார்த்தேன். இந்த ட்வீட் எனக்குமே ஒரு காமெடியாக இருந்தாலுமே சில விஷயங்கள் பார்த்தா நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தெலுங்கு டைரக்டர்ஸ் வந்து தமிழ் ஹீரோஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாத்தி படம், லக்கி பாஸ்கர், குபேரா, தோலா, வாரிசு. இதுல வாரிஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு மிக்சட் ரிவ்யூஸை சந்திச்ச படம். வாத்தி வந்து ஒரு டீசென்ட் ரிவ்யூவை சந்திச்ச படம். மிச்சம் இருக்கிற 3 படமே பெரிய அளவுல ஹிட் அடிச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது லக்கி பாஸ்கர், தோலா, குபேராவும் இப்போ அந்த பிளாக் பஸ்டர் லிஸ்ட்ல சேரும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் தெலுங்கு ஹீரோஸ்க்கு என்னென்ன படங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்பைடர், வாரியர், கஸ்டடி, கேம் சேஞ்சர் அப்படின்னு 4 படம் கொடுத்திருக்காங்க. இந்த மீம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் இருந்தாலும் யாருமே ஒரு படம் தோக்கணும்னு நினைச்சு எடுக்கிறது இல்ல. பட் அன்பார்ச்சுனேட் அந்த மாதிரி நடந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீமை ஒரு ஜாலியா பார்த்துட்டு மட்டும் கடந்து போயிடலாம். Crafting, gripping 3 hours 10 minutes, narrative without relying on typical commercial formulas like forced comedy, item songs or over-the-top heroism is bold movie. But director Kamala sir masterfully navigates this challenge. Rare gem in Tollywood, Kubera. ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே ஐட்டம் சாங்ஸ், தேவையில்லாத காமெடிஸ், ஹீரோ பில்டப்ஸ் இதெல்லாம் இல்லாம ஒரு 3 மணி நேரம் படத்தை கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நகர்த்தி கொண்டு போயிருக்காரு கமலா சார் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட எல்லா படத்திலுமே ஒரு கமர்ஷியலா வரக்கூடிய எல்லா படத்திலுமே இந்த தேவையில்லாத எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதை வச்சுதான் 3 மணி நேரத்தை அவங்க ரன் பண்ணி கொண்டு போவாங்க. பட் அது எதுவுமே பண்ணாம ஒரு 3 மணி நேரம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம டைரக்டருக்கு பாராட்டி தான் ஆகணும். குபேரா ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எவ்வளவு நேரம் வேணாலும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாரும் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.